சாரி गाइस, அந்த வீடியோ வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே பாதியிலே வந்து கட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி இது மிஸ்டேக் நடக்காமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. உங்களுக்கு முடிச்சுட்டு எல்லாமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஸ் பேக்கெட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லேஸ் அந்த பில்லு போடணும்ல, பில்லு போடுறம்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் பண்ணிவிட்டு அது விளையாடும் போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். வெறும் வச்ச தேடி திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறத விட இந்த மாதிரி பண்ணி அந்த திங்ஸை விளையாடுறது ரொம்ப ஜாலியாகவே நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனாலேயே நான் வந்து திங்ஸை வந்து இது வந்து எனக்கானது இல்லை, நம்ம யூடியூப் சேனலுக்கானதும் இல்லை. இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம தம்பி சிண்டுக்காவை தான், நம்ம தம்பி சிண்டுக்காகவே நம்ம வந்து இதை வந்து பண்ணுறோம். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி சொப்புலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் யூடியூப் கூட தான் நம்ம பண்ணுறோம். ஓகே ஓகே, அது யூடியூப் கூட தான். ஆனால் முக்கியமான ரீசன் வந்து நம்ம தம்பி சிண்டு. அதுவே ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்ட்டு நினச்சோம். அதனால தான் அடுத்து இந்த மாதிரி 3 பண்ணியிருக்கோம். அடுத்து அரிசியும் பண்ணியிருக்கோம். அந்த அரிசியை எடுத்து கொடு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்து இதோ பாருங்கள், ஸ்டேப்லர் போட்டிருக்கோம். அரிசியை கொஞ்சோண்டு அரிசியை உள்ளே போட்டு ஸ்டேப்லர் பண்ணியிருக்கோம். இது கூட இது வந்து வெயிட் மிஷினில் வந்து இது பண்ணுறதுக்காக இது அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கையில் இவ்வளோண்டு தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்களும் கொஞ்சோண்டு கை அளவுக்கு இப்போ சொல்லணுமா நீ? ஐயோ தப்பாக எடுக்கிறனோ, மாற்றி வருதா வீடியோ? இல்லையே, உங்களுக்கு மாற்றி வருதா வீடியோ? அப்படி தான் நினைக்கிறேன், மாற்றி வருது உங்களுக்கு வீடியோ. ஓகே, என்ன மாற்றிருக்குன்னு தெரில. இப்போது 4 நம்ம வந்து மாற்றிட்டோம். 4 மாற்றிட்டோமா? ஏன் மாற்றணும்? சரி, 4 பண்ணிட்டோம் நாங்கள். ஆக்சுவலி 3 லேஸ் பேக்கெட்டு, லேஸ்ன்னு சொல்லி எழுதிடலாம் பிளாக் ஸ்கெட்சில். இது வந்து ரைஸ் பேக்கெட், ஆயில் பேக்கெட் எல்லாம் பண்ணணும் தான் நினச்சோம். ஆனால் பண்ண முடியுமான்னு தெரில. டேய், உங்ககிட்ட ஆயில் சோப்பு சம்மா இருக்காடா சிண்டு? இல்லையா? சரி ஓகே, இல்லையாங்க உங்ககிட்ட இருக்கு, எடுத்துட்டு வரியா? அச்சோ, அழுகுறாங்க. தொலைச்சிட்டானா அவன், சும்மா சொன்னானா? சரி அழுவாத, கண்ணை தொட. ஓகே, இது போயிடலாம் அழுவா? ஏன்டா இதுக்கு போயிடலாம் அழுவாங்களா? சரி ஓகேங்க, இதை எடுத்து நான் உங்களுக்கு வெயிட் மிஷினில் இந்த அரிசியை மட்டும் எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம ப்ளேஸே கச்சாமுச்செல்லாம் இருக்குது, அதனால் வெயிட் மிஷின் மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை எடுத்து இப்படி போட்டால் இங்கே வந்து வெயிட் மிஷின் வந்து வரும். சும்மா விளையாடுறதுக்கு. இப்போ இது 1 கிராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, எல்லாம் இன்னும் 1 கேஜின்னு சொல்லுவாங்க. 1 கேஜி, இதில் வந்து 1 கேஜி இந்த பாக்கெட்டில் போட்டால் 1 கேஜி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது சின்ன இது 1 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் இருக்குல்ல, இந்த பேக்குள்ளே எடுத்து போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். எனக்கு நினச்சி வீடியோ வந்து ஆடிக்கிட்டே சவுண்ட் போடாததா. எனக்கு நினச்சி இந்த வீடியோ ஆடிட்டே இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போடுறது. அதனால தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக் மட்டும் போட்டுங்க. லைக் மஞ்சள் கலரில் மங்களாகரமா, மஞ்சள் கலரில் மங்களகரமா, சாரி மங்களாகரமா இல்லை, மங்களகரமா பருப்பு. இது என்ன பருப்புன்னு தான் தெரில. இப்போ எல்லாம் ரெடி தான். இதை பாருங்கள், இது வந்து கேல்குலேட்டர் திடீர்னு என்னாச்சுன்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்தது. என்ன திங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லேஸ் பேக்கெட் 3 பண்ணியிருந்தோம். அடுத்து ஒரு பேக் பண்ணியிருந்தோம். அடுத்து இந்த அரிசியும் இது 2 பண்ணியிருந்தோம். கரெக்டாக? இது இப்போ வந்து இதை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா, முன்னாடி இந்த மாதிரி 2 பெயிண்ட் பாட்டில் 2 சைடை வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது வந்து இப்படி எடுத்து ஸ்கேன் பண்ணுறது. அவ்வளோதாங்க, ஐஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ லேஸ்ன்னு சொல்லி எழுதிட்டா போதும். டேய் சிரிக்காதடா சிண்டு, உனக்கு தரவே மாட்டான். போ லேஸில் வந்து டேய் சும்மா இருங்கடா.
லேஸில் வந்து லேஸ்ன்னு சொல்லி எழுதிடலாம். லேஸில் இதில் வந்து லேஸ்ன்னு சொல்லி எழுதிடலாம். அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரில, கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. சரி எங்கே வைக்கிறதுன்னு சொன்னால் அந்த பாக்ஸ்குள்ளே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்துச்சு. அதுக்கு நிறைய பொருள் வேணும். சரி இருக்கிறத வச்சு இந்த மாதிரி லேஸ் பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி அரிசி பருப்புலாம் வேஸ்ட் பண்ணாமல் 2 அரிசி பருப்பு வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய பேப்பரை வச்சு லேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு கண் மூக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி அது பண்ணலாம், சரி ஐடியா வந்துச்சு. பண்ணுறேன்னா பண்ணலையான்னு எனக்கே தெரில. இப்போ நான் வந்து இதை பண்ணிவிட்டு இந்த லேஸ் எல்லாம் மிச்சம் கொஞ்சோண்டு ஒரு 2 நாச்சு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது லேஸ்ன்னு சொல்லி எழுதிடணும். அது கூட பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இந்த மாதிரி லேஸ் எல்லாம் இன்னொரு கார்போர்டு இருந்துச்சுல, அதுக்கு சைடில் எடுத்து இந்த மாதிரி லேஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம். இது கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? தலைக்கீழ இருக்குது. என்ன பார்த்து ஓட்டலையா பிரதீக்ஷா? தலைகீழ இருக்குது. இப்போ 4 லேஸ் ஒட்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேஸெல்லாம் பண்ணுறோம். இது ஒரு லேஸு, இன்னும் 4 லேஸ் 8 லேஸ் மொத்தம் இங்கே இந்த ஃபுல்லாக லேஸ் வந்துடும். இந்த பருப்பு அரிசியில் எங்கே ஒட்டுறது? இதெல்லாம் இங்கேயே ஒட்டிடலாம். இங்கேயே ஒட்டிடலாமா? அப்போ 4 வர்றோம்ல, இங்கே ஒட்டிடலாமா? இங்கே 2 ஒட்டிடலாம். அவ்வளோ முடிச்சுக்கலாம். இங்கே வந்து அரிசியும் பருப்பும் ஒட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? ஃபஸ்ட்டு இதை பண்ணி ஒட்டணும். ஓகே, ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம். இதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயரு இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்துக்கணும். ஆக்சுவலி ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் கொடுத்துக்கணும். ஃபோல்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு இது ஃபோல்டிங் பண்ணுறோம்ல, அதோட 2 சைடும் ஸ்டேபிள் இருக்கும். இது கிளியராகவே இருக்காது. ரொம்ப பக்கத்தில் வச்சே பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்காது. அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லேஸ் எப்படின்னு பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் முடிச்சுட்டு கடைசி லேஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து காட்டுறோம். இல்லை நான் திருப்பியும் போடுறேன், அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணுறோம். அடுத்து இங்கே பிளெயினாக இருந்துச்சுல, அதில் வந்து இந்த மாதிரி எடுத்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் இதில் வந்து நம்பர் எழுதி இங்கே வந்து கம் போட்டுடல, அப்படியே ஸ்டேபிளர் யூஸ் பண்ணுறோம். கம்மு கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கம் கூட போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வீடியோ அவ்வளோவா கிளியராக இருக்காது, ஏன்னா சாயந்தரம் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வீடியோவே கிளியராகவே இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஆனால் கொஞ்சம் தான் ஸ்கை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்கை எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸ்கை வந்து இப்போ நான் பேசுகிறது அவ்வளோக்கா கேட்காது. ஸ்கை இப்போ வந்து கிளியராக இருக்குது. கிளியரானால் நல்லா இருக்குது. ஆனால் சாயந்தரம் டைம் இல்லை, ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியாது. மாடியில் போய் இதில் மாடி இப்போ பாருங்கள், இப்படிதான் இருக்குது ஸ்கையே இப்படி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், போதும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாய் இல்லை இன்னும் கிராஃப்டெல்லாம் இருக்குது. சும்மா ஸ்கைக்கு பாய்ண்ணேன். ஸ்கைக்கு பாய் சொல்லிவிடுங்க. பாய் சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது பாய் சொல்லுமா உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அவ்வளோதான் காய்ஸ், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெயிட் மிஷின் வந்து இங்கே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து டிக்டாக் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் இருக்கிறதெல்லாம் வச்சாச்சு. இங்கே அரிசி பருப்பு லேஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் எடுத்துகிட்டு போட கூட மெயின் விஷயமே. ஆமாம், இது வந்து கீழே விட்டுருக்கோம். கால்குலேட்டர், அது வந்து பேகு. இது வந்து இந்த கேஷ் போடுறது. அதுக்கப்புறம் இது ஸ்கேனர் மிஷின். இங்கே வந்து காசு வச்சுருக்கோம். காசெல்லாம் இந்த கிண்ணத்தில் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து 5 லேஸ் வந்து வாங்குகிறோம். 5 லேஸ் சாரி கொஞ்சம் சவுண்டு ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து 5 லேஸ் வந்து வாங்குவோம். 5 லேஸ் நம்ம வந்து பில் போட்டுடலாம். இப்போது இங்கே காட்டு, இது வந்து ஒர்க் ஆகுது. 5 லேஸ் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் நான் தான் போடுறேன். ஒரு ரைஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்தாங்க கூடையில் நம்ம வந்து ஒரு ரைஸ் பேக்கெட் எடுத்து போட்டுக்கலாம். ரைஸ் பேக்கெட், ஒரு லேஸு, நீ ஆட்டாத, ஒரு லேஸ் பேக்கெட்.
இந்த பருப்பு பேக்கெட் நம்மளுக்கு வந்து வேணாம், அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லேஸ் பேக்கெட், இன்னொரு லேஸ் பேக்கெட், இன்னொரு லேஸ் பேக்கெட், இது கூட இது வேணாம். அப்புறம் நம்ம இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா பேலன்ஸ்க்கு இல்லை. இப்போ நம்ம வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம பில்லுக்கு வந்து வச்சிட்டோம். இப்போது பில்லுக்கு இப்போ வந்து அவள் தான் பில் போடுறான். இந்த ஃபஸ்ட்டு ஒரு லேஸ் பேக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஒரு 10 ரூபாய் வருது, 10 வருது, 10 வருது, 10 போடுங்க. எஸ், எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு லேஸ் வந்து அப்போ 5 டேஸ் வந்து 50. ஓகேவா? 15 போடு டேரெக்டாக. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? உனக்கு தெரியும். ஓகே, 5 லேஸ் வந்து 50 வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் 150 போடு. ஸ்கேன் பண்ணி இதில் போடு. எவ்வளோ கேஜின்னு பார்க்கலாம். 1.5 kg வருது. அப்புறம் இதுவே நம்ம 150 தான். அப்புறம் 150 போடு. என்ன பண்ற? தெரியல. 150 போட சொன்னேன் நான் உன்னை. ஃபஸ்ட்டு தப்பாக போட்டா 50 போட்டிருக்குமா? ஸ்கேன் எல்லாம் பண்ணியாச்சு. 50 + 150 தானே? 150 எவ்வளோ வந்துன்னா 200 வருது. ஓகே, 50 + அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பில்லு வந்திருக்கு. டோட்டல் பில் 210. டோட்டல் பில்லு வந்து எங்கே காமிக்கிறேன்? 210 வருது. இப்போ பாருங்க 210. ஆனால் நம்மளுக்கு வந்து 200 தான் வந்திருக்கு. அதனால் 200 எடுத்து கொடுத்துடலாம். பாருங்க நம்ம கிட்ட வந்து 200 இருக்குது. ஓகே, 200 எடுத்து வச்சிடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி விளையாடிக்கலாம். இதை நம்ம சிண்டு தம்பிக்கிட்ட கொடுத்துடலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe our videos.